25 பேர் 21 பேருக்கு பிறகு எஞ்சியிருக்கிற 4 பேர்களை பற்றி தகுதி நீக்கம் செய்யக்கோரி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது. 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் தொகுதி: மாண்பு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் பெருந்துறை, மாண்பு உறுப்பினர் திரு கே மரகதம் குமரவேல் மதுராந்தகம், மாண்பு உறுப்பினர் திருமதி சத்யபாமா தாராபுரம், மாண்பு உறுப்பினர் திரு எசகி சுப்பையா அம்மா சமுத்திரம். நான்கு பேர் மீதும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்று சொல்லியிருக்கிறேன். அது குறித்த விளக்கத்தை நடவடிக்கை முடிவு வருகிற போது நான் விரிவாக விளக்கமாக உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். தகுதியிழப்பு நடவடிக்கைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்த விதி என்ன சொல்லி மேற்கோள் காட்டுது? இபிஎஸ் அவர்கள் கடிதம் கொடுத்திருந்தாரு. சட்டப்பேரவை விதி என்ன சொல்லுது சார்? அதன் அடிப்படையில் நீங்க எப்படி முடிவு எடுத்துக்கீங்க? ஒரு உறுப்பினர் அந்த கட்சியினுடைய கொறடா அறிவிப்பை மறுத்து வேறு விதமாக வாக்களித்தால் அந்த உறுப்பினர் மீது அந்த கட்சியினுடைய தலைமை கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிற போது நடவடிக்கை எடுக்கலாம் என்று விதி சொல்கிறது. அந்த விதியின்படி அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் கடிதத்தை 13/5 கொடுத்து விட்டார்கள். பிறகு 15 நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளாக மாறுபட்ட கருத்து இருந்தால் அவருக்கு பதில் சொல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது விதிப்படி. அந்த விதிப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே முதல்ல 5 பேருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்கலாம் என்ற ஒரு கடிதத்தையும், அதன் பிற்பாடு 14 பேருக்கு தனி கடிதத்தையும், அதற்கு பிற்பாடு இன்னொரு கடிதத்தில் ஒரு உறுப்பினரை பற்றியும், அதற்கு பிற்பாடு இன்னொரு உறுப்பினருக்கு ஒரு கடிதத்தை பற்றியுமாக 21 உறுப்பினரை பற்றி அவர்கள் எனக்கு கொடுத்த வருத்தம் தெரிவிக்கிற மன்னிப்புக்கு ஒரு கடிதத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்று அவர் கொடுத்த கடிதத்தையும் பரிசீலனை செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் யார் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கலாம். அந்த கடிதத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்ப யார் சட்டமன்ற குழு தலைவர் இருப்பாங்க? எங்க அந்த பற்றிய பரிசீலனை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட கடிதங்கள் ஏற்கனவே அளிக்கப்படவும் இல்லை. இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை தகுதி நீக்கம் பற்றி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதத்தின் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர்கள் மீதான தகுதி இழப்பு மனு மீது நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்தார்.